அக்னி நட்சத்திர காலத்தில் மட்டும் ஏன் வெயில் அதிகமாக இருக்கிறது? சூரியன் 6 மாதங்கள் வடமேற்கு டு தென்கிழக்காகவும் மீதி 6 மாதங்களில் பூமிக்கு நேர்கீழாக சற்று சாய்வாக சூரியன் பூமியை சுற்றி வருகிறது. மீதி 6 மாதங்கள் வடமேற்கிலிருந்து நகர்ந்து நகர்ந்து பூமி திரையை அருகில் வரும்போது சூரியன் கிடைமட்டமாக சரியாக கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசைக்கு செல்லும். இதை ஈக்வினாக்ஸ் ஆர் சமநாள் என்று சொல்வார்கள். இது 3 நாளுக்கு இருக்கும். திரும்ப சூரியன் நகர்ந்து நகர்ந்து தென்மேற்கு நோக்கி, அதாவது தென்மேற்கு டு வடகிழக்காக சூரியன் பயணம் செய்கிறது. இப்படி பயணம் செய்யும் சூரியன் பூமத்திய ரேகை அருகில் கிடைமட்டமாக செல்லும் போது சித்திரை மாதம் வரும். இந்த சித்திரை மேஷம் கான்ஸ்டலேஷனில் வரும். இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் பூமிக்கு அருகில் நகர்ந்து சுற்றி வரும். அப்போது சூரியனின் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதைத்தான் அக்கினி நட்சத்திரம் என்கிறார்கள். கார்த்திகை நட்சத்திரம் அருகே வருவதால் இந்த காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் என்கிறோம். இதிலிருந்து சூரியனின் சாரம் சரியான கிழக்கு மேற்காக நகரும் போது, அதாவது ஈக்வினாக்ஸ் என்கிறோம். இந்த சித்திரை மாதத்திற்கு ஏப்ரல் மேயில் பூமிக்கு நெருக்கமாகவும் ஐப்பசி மாதம் பூமியை விட்டு சற்று தூரத்தில் சென்று சூரியன் சுற்றும். அப்போது வெயில் கிடைக்காததால் மழை வேகங்களும் குளிர்ச்சியும் அதிகமாகும். இதை நம் முன்னோர் சித்திரையில் சூரியன் உச்சமாக இருப்பார் என்றும் ஐப்பசியில் நீச்சமாக இருப்பார் என்றும் சொல்லி வைத்தனர். சித்திரையில் பூமிக்கு அருகில் வருவதால் தான் அக்கினி நட்சத்திரம் கிடைக்கிறது நம்மளுக்கு. நன்றி, வணக்கம்.